வியூவர்ஸ், வெல்கம் டு கன்யாகுமரி சமையல். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம ரவா லட்டு செய்வது எப்படி என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். நான் முதல்ல இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் வறுத்த ரவா எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு மிக்ஸியில் திரிச்சிடலாம். எந்த டம்ளரில் ரவா எடுக்கிறோமோ அந்த டம்ளருக்கு 3/4 டம்ளர் சுகர் எடுத்துக்கணும். 3/4 டம்ளர் அளவு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பால் தேவை, அதையும் ஒரு டம்ளரில் எடுத்துருக்கேன். இது காய்ச்சி ஆறிய பால். இப்போ இந்த ரவாவை மிக்ஸியில் திரிச்சிடலாம். இப்போ மிக்ஸியில் திரிச்ச ரவாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சிடலாம். இப்போ கொட்டியாச்சு. அடுத்து சுகரை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி திரிச்சிட்டு வந்துடலாம். இப்போ மிக்ஸியில் திரிச்சிட்டு வந்துடலாம். இதையும் பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம். மிக்ஸியில் திரிச்ச ரவா சுகர் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு உதிரி திராட்சையை வறுத்தெடுத்துடலாம். ஆட் பண்ணிடலாம். லைட்டாக ஃப்ரை ஆகணும். அடுத்து உதிரி திராட்சை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க. உதிரி திராட்சை உப்பி வரணும். இந்த மாதிரி எல்லா இதுவுமே வரணும். எல்லா திராட்சையும் வந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும். இப்போ எல்லாமே இப்படி உப்பி வந்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை இந்த ரவா சுகர் மிக்ஸ் பண்ணி வச்ச இதில் கொட்டிடலாம். இப்போ இதில் கொட்டிடலாம். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிடலாம். போதும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி
எடுத்து வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்சிடலாம். கரெக்டாக நமக்கு லட்டு பிடிக்கிற பதம் வர வரைக்கும் பால் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ரவா லட்டு கரெக்டாக பிடிக்கிற பதத்துக்கு வராச்சு. இதுக்கு பிறகு நம்ம பால் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ ஒவ்வொரு லட்டாக நம்ம பிடிச்சிடலாம். சூப்பரான ரவா லட்டு தயாராகிவிட்டது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு டிஷ்ஷோடு சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அனைவரும் நலமுடன் இருப்போம். மறக்காமல் கன்னியாகுமரி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அனைவரும் நலமுடன் இருப்போம்.